அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து லெசன் 4ல் எக்ஸசைஸ் 4.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். பாருங்கள். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. The scale factor 2/3 smaller than 1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்மாலர் தென் அப்படின்னு சொன்னால் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து உள்ளேயே தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ரஃப் டயக்ராம் இங்கே PQRன்னு கொடுத்துருக்காங்களா, PQR. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் நமக்கு வந்து P' R' வந்து உள்ளே தான் வரும். ஏன்னா ஸ்மாலர் தென் அப்படிங்கிறதுனால R' உள்ளே வரும். இதில் வந்து நமக்கு வந்து ரஃப் டயக்ராமு. அடுத்து வந்து மெயின் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் வந்து PQRன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 2/3ங்கிறதுனால இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 2/3ங்கிறனா 3 வந்து கட் பண்ணுறோம். ஈக்குவலாக Q1 Q2 எல்லாமே 3 1 2 3 கட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நேம் வந்து Q1 Q2 Q3. அப்போ இந்த Q3லேருந்து R ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஒரு கம்மியான ஒரு அளவில் ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அதையே வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த Q2லேருந்து ஒரு கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு தான் இங்கே இந்த ட்ரையாங்கிளை நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த டூலேருந்து கட் பண்ணணும். அதை போய் அதோட ஜாயின் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் இதோட இதை சேருங்க. சேர்த்துட்டோமா? இப்போ இது வந்து என்னென்னு வச்சுக்கிறோம், R' வச்சுக்கிறோம். அடுத்து இந்த சைடு P' ட்ரா பண்ணணும்னா Rலேருந்து ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுங்கள். R1லேருந்து ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் எடுத்து இதை கட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் P'. ஓகேவா? சம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதிலே வந்து எக்ஸசைஸ் 4.1ல் 11th சம் பார்க்க போகிறோம். பாருங்கள். Construct a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. Scale factor 4/5 smaller than 1. smaller than 1னாவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிளுக்குள்ளே வரணும். ஓகேவா? இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன நம்ம நேம் வச்சுருக்கோன்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்க LMN தான். LMN. அப்போ இது வந்து L' N'. ஓகே, புரிஞ்சிடுச்சா? இப்போ மெயின் டயக்ராம் போகிறோம். பாருங்கள். ஒரு லைன் எடுத்துக்குவோம். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்களா ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்த செகண்ட் ஸ்டெப்பு அக்யூட் ஆங்கிளுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அதோட நேம் ரைட் பண்ணிக்கோங்க. இது L, இது M, இது N. இதை வந்து Xன்னு வச்சுக்கிறோம்.
அடுத்து வந்து இந்த 4/5 அப்படிங்கிறதுனால 5ஆக வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ அளவு எடுத்து ஈக்குவலாக அளவு எடுத்து 5 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ இது என்னது M1 M2 M3 M4 M5ன்னு எடுத்துக்கிறோம். இந்த M5ஐ என்னோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அடுத்து இங்கே 4ங்கிறதுனால 4லேருந்து அளவு எடுத்து ஆஃப் சர்க்கிள் சார்ட் பண்ணணும். அடுத்து இந்த டிஸ்டன்ஸு இதை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்குவோம். 4லேருந்து அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு பார்க்கணும். அதே நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு இதே டிஸ்டன்ஸ்க்கு இங்கே கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது 4ஐ அப்படியே இந்த லைனோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இது வந்து என்னது என் டேஷ். அடுத்து வந்து எல் டேஷ் கட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கட் பண்ணுறோம், இங்கே எண்ணிலேருந்து ஒரு கட் பண்ணுறோம். இந்த கட் பண்ண இந்த டிஸ்டன்ஸை பார்த்து அதே டிஸ்டன்ஸுக்கு இங்கேருந்து இதை கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த என் பாயிண்ட் டேஷ் பாயிண்ட் இதையும் சேர்த்து எல்ல ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது எல் டேஷ். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சம்மம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே, தேங்க்யூ.